கர்த்தருடைய ஜெபம் இப்படித்தான் இருக்கிறது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என்னில், அதன் பின் இந்த பூமியில் செய்யப்படுவதாக. இப்படி செய்யப்படாவிட்டால் பிதாவின் நாமம் மகிமைப்படுவதில்லை, மகிமைப்பட முடியாது. நாம் அல்லேலுயா என்று கத்துவதினால் பிதாவின் நாமம் பரிசுத்தப்படுவதில்லை. அது பரிசுத்தப்பட அவருடைய ராஜ்யம் இங்கு வர வேண்டும், நம்மில் வர வேண்டும். ஆனால் நம்முடைய ராஜ்யம்தான் இங்கு செயல்படுகிறது. நாம் தான் நமக்கு ராஜா, நம் சித்தம்தான் செயல்படுத்த பிரயாசப்படுகிறோம். பரலோகத்திலே பிதாவின் சித்தம் மட்டும் செய்யப்படும். அங்கு மற்ற எவருடைய சித்தமும் செய்யப்படுவதில்லை. இந்த பூமியிலும் இப்படியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய ராஜ்யம் இங்கு வரும். அப்போது பிதாவின் நாமம் பரிசுத்தப்படும். இதைத்தான் கேட்டு அவர் நம்மை ஜெபிக்க சொன்னார். நாம் இதை புரிந்து கொண்டு ஜெபிப்பதில்லை. நாம் இதை அறியவும் இல்லை. இதை வெறும் அர்த்தமற்ற வார்த்தைகளாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பதிலும் கிடைக்காது. நமக்காக மட்டுமே ஜெபிக்க நாம் அறிந்திருக்கிறோம். மேலும் சோதனைகளுக்கு என்னை உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும் என்றும் சொல்கிறார். தீமை நமக்குள் இருக்கிறது. இதிலிருந்து என்னை ரட்சியும். இதுதான் ஜெபம். சோதனை என்று ஒன்று எனக்கு உண்டு. இந்த சோதனையில் நான் ஜெயிக்க வேண்டும், பரலோகம் நான் போக வேண்டுமானால் இது அவசியம். இயேசுவே, நீர் வரும்போது என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிப்பதினால் எந்த பயனும் இல்லை. எனக்குள் மறைந்து கிடக்கிற தீமை அனுதினமும் சோதிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறது. தீமை என்னில் இன்னமும் வாசம் பண்ணுவதால் நான் தோற்கடிக்கப்பட்டவன். ரட்சிப்பின் முக்கியமான தகுதியை இழந்து விடுகிறேன். அவர் சித்தம் என்னில் செய்யப்படவில்லை. அவருடைய ராஜ்யம் என்னில் வரவில்லை. பிதாவின் நாமம் என்னில் பரிசுத்தப்படவில்லை, பரிசுத்தப்படாது. ஆகையால் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதென்று பாருங்கள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே என்கிறார். மேலும் சாதனைகளும் திறமைகளும் ஞானமும் நம்மிடம் கொஞ்சமும் இல்லை. சோதனைகளை ஜெயிக்க வேண்டுமானால் இவை அனைத்தும் நம்மிடம் இருக்க வேண்டும். நம் வல்லமை ஞானம் எதையும் சாதிக்க உதவாது. சோதனைக்காரன் நம்மை காட்டிலும் ஞானி. நமக்குள் சிறு தீமையையும் மறைந்திருக்குமானால் அவன் விட்டுவிட மாட்டான். இது என்னுடையது என்று சொல்லி தேவனிடம் வாதாடுகிறவன் அவன். இவன் எனக்கு சொந்தம் என்று தேவனிடம் போட்டி போட்டு கேட்டு வாங்கி கொண்டு நம்மை எடுத்து சென்று விடுவான். அவனுக்கு முன் நம் ஜெபம், காணிக்கைகள், உபவாசம் உதவாது. இது புரியாமல் ஜெபத்தை நாம் ஆராதிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. சரியாக சொல்வதனால் நமக்கு ஜெபிக்க கூட தெரியவில்லை. ஜெபம் என்று சொல்லி எதையோ அலப்புகிறோம். எதையோ மனதில் தோன்றுவதையெல்லாம் சொல்லுகிறோம். இதுவல்ல ஜெபம். கர்த்தர் சொல்லித்தந்த ஜெபத்தை கவனித்து பாருங்கள். சோதனைகளுக்கு நான் தப்ப வேண்டும். நீர் என்னை ஆளும். ராஜ்யம் உம்முடையது. சோதனையிலிருந்து தப்ப வேண்டும். அதற்கான என்மேல் ஆளுமை என்னுடையது அல்ல, உம்முடையது. என்னிடத்தில் நல்லவைகள் இல்லை. தீமை என்னிடமிருந்து அழிய வேண்டும். அதற்கான வல்லமையும் உம்முடையது தான். இதனால் அப்படி அழியும் பட்சத்தில் வரக்கூடிய மகிமையும் உம்முடையது. நான் ஜெயித்தால் மகிமை எனக்கு, என்னிலிருந்து நீர் ஜெயித்தால் மகிமையும் உமக்கு. அப்போதுதான் பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என்னிலும் உம் சித்தம் செய்யப்படும். அப்போதுதான் உம்முடைய ராஜ்யம் என்னில் வரும். உம் நாமம் என்னில் பரிசுத்தப்படும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இந்த ஜெபம் யார் செய்கிறார்கள்? இந்த ஜெபம் யார் செய்ய விரும்புகிறார்கள்? 1000 பிரிவினைகள் நமக்குள் இருக்கின்றன. சத்தியத்தின் மேல் நமக்கு வெளிச்சம் இல்லை. நம் கையில் வார்த்தை இருக்கிறது, வெளிச்சம் இல்லை.
ஏன்? ஆவிக்குரிய அகம்பாவம். இது எப்படி வந்தது? இதைத்தான் இயேசு தடையாக சொல்கிறார். அவனவன் தன் ஜெபங்களினால், தன் தர்மங்களினால், தன் உபவாசங்களினால், தான் செய்கிற தியாகங்களினால், தான் அடைந்திருக்கிற பதவி, அந்தஸ்து, உயர்வு, பக்தி காரியங்களினால், தன் ஊழிய பிரதாபங்களினால் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறான். ஆம், அவர் எதை கண்டிக்கிறாரோ அதை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் பாவி என்றால் அவரால் ரட்சிக்கப்படுவோம். ஆனால் அவரிடம் வந்த பின் நம்மை நீதிமான்களாக ஆக்கிக் கொள்கிறோம். பாவி என்று அவரிடம் வருகிறோம். வந்த பின் நாம் போடுவதெல்லாம் நீதிமான் என்ற வேஷம். நாம் சின்ன சின்ன பாவிகள், அதிக பரிசுத்தவான்கள். இதுதான் உண்மை, இல்லையா? பிறருக்காக மிகுதியாக ஜெபிக்கிறோம். ஆப்பிரிக்காவிலிருந்து அண்டார்டிகா வரை, கென்யாவிலிருந்து அந்தமான் வரை ரட்சிக்கப்பட வேண்டும். நாமோ இருளாய் இருக்கிறோம். இது கிறிஸ்தவம் அல்ல. நாம் அகம்பாவம் கொள்ள நம் பக்தி காரியங்கள் போதும். அது சரியாக நம்மை இங்குதான் கொண்டு சென்று விடுகிறது. அகம்பாவத்திற்குள் கொண்டு செல்லுகிறது. பக்தி காரியங்கள் நம்மை மறக்கடிக்கிறது. நாம் மயங்கி விடுவோம். நாம் பாவி என்பதை மறந்து விடுவோம். திருத்த முடியாதவர்கள் என்பதை மறந்து விடுவோம். நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை மறந்து விடுவோம். இதை மறந்துவிட்டால் நம் நிலை ஐயோதான். நாம் நிதானத்தை இழந்துவிட்டால் எப்படி வண்டி ஓட்ட முடியும்? எப்படி ரோட்டில் நடக்க முடியும்? எப்படி நம் வேலையை செய்ய முடியும்? குடித்தவன் தடுமாறித்தான் நடப்பான். அவனால் ஒன்றும் சரியாக செய்ய முடியாது. எங்கோ கொஞ்ச நேரத்தில் விழுந்து தூங்கி விடுவான். அவன் தூக்கத்திலிருந்து விழித்த பின்பு எவ்வளவு நேரத்தை வீணாக்கிவிட்டேன் என்பது அவனுக்கு தெரியும். வருத்தப்படுகிறான். இதுதான் நம்முடைய நிலைமையும். நம்மையே மறந்து நடக்கிறோம். குடித்து வெறிக்க பண்ணி அகம்பாவம் நம்மை தூங்க பண்ணுகிறது, மயங்க பண்ணுகிறது. அகம்பாவத்தினாலே நிதானம் இழக்க பண்ணி ஒரேடியாக தூங்க பண்ணுகிறது. குடித்தவன் சில மணி நேரத்திலே விழித்து கொள்வான். ஆனால் இந்த ஆவிக்குரிய பக்தி அகம்பாவமோ நம்மை என்றென்றைக்கும் தூங்கினவர்களாக வைத்திருக்கும். இதனால்தான் சொல்கிறார் இதை பெரிய தடை என்று. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் தனக்கு அல்ல, தான் செய்யும் ஊழியத்திற்காக பணம் இயேசு கிறிஸ்து கேட்டது இல்லை, வாங்கினதும் இல்லை. அவர் வரிப்பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் பணம் கஷ்டத்தில் இருந்தார். மீனின் வாயிலிருந்து அதை எடுத்து, வெள்ளி பணத்தை எடுத்து அல்லது தங்கப்பணத்தை எடுத்து வர சொல்லி கொடுத்தார். அற்புதம் தனக்காக, தன் தேவைக்காக செய்தார். பணம் தனக்கு வேணும் என்ற இடத்திலெல்லாம் அவர் கேட்டதில்லை. இதே போலத்தான் அவர் கொடுங்கள் என்று சொன்னது. பிறருக்கு, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, தனக்கு அல்ல. தர்ம பணம் என்ற வார்த்தை அவர் உபயோகிக்கிறதுக்கு காரணம் தர்மம் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு. ஆனால் நம் கண் கெட்டதாக இருக்கிறது. ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதனால் இதை பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை. மத்தேயு எழுதின 7ஆம் அதிகாரத்திற்கு செல்வது நல்லது என்று பார்க்கிறேன். தனக்கானதை தேடாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் நாம் தேட வேண்டும். தனக்கானதை தேடுகளுடைய எல்லோர் கண்களும் கெட்டுப்போய் இருக்கிறது. அவ்வளவுதான் சுருக்கமாக தெளிவாக சொல்லுவேன். பக்தியான காரியங்களினாலே தனக்கானதை தேடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். தனக்காக, பிறர்க்காகவும், அவர்கள் நலனுக்காகவும், சுகத்துக்காகவும், வேலைக்காகவும், வீட்டுக்காகவும், வாழ்க்கைக்காகவும், உணவுக்காகவும், உடைக்காகவும். இதை கேட்காமலேயே பறவைகளுக்கும், பட்சிகளுக்கும், பூக்களுக்கும் தேவன் உடுத்துவிக்கிறார், போஷிக்கிறார். போஷித்து கொண்டுதான் இருக்கிறார். நான் கேட்பதினால்தான் கிடைத்தது. தேவன் கரத்தை நாங்கள் ஜெபத்தினால் அசைக்கிறோம் என்கிறார்கள். ஜெபமே ஜெயம் என்கிறார்கள். நாங்கள் ஜெபித்தால்தான் தேவன் கிரியை செய்வார் என்கிறார்கள். அவர் ஒரு ஜப்பான் பொம்மையா? நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவர் கிரியை செய்வார். ஜெபிப்பதை விட்டுவிட்டால் அவர் கீ கொடுத்த பொம்மை கீ இழந்து நின்றுவிடும் என்பது போல தேவனை கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். யார் ஜெபித்து இவர்களை தேவன் உருவாக்கினார்?
இவர்கள் ஜெபித்ததால் தான் இந்த உலகத்திற்குள் வந்தார்களா? இந்த குலத்தில், இந்த இனத்தில் இந்த விதமாக நான் பிறக்க வேண்டும், இன்னாருக்குத்தான் நான் பிறக்க வேண்டும், ஆணாக அல்லது பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று ஜெபித்திருப்பார்களா? யார் ஜெபித்து தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? யார் ஜெபித்து வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார்? யார் ஜெபித்து தேவன் நம்மை ரட்சித்தார்? ரட்சிக்க வேண்டும் என்றது அவருடைய திட்டம். உருவாக்க வேண்டும் என்பது அவர் திட்டம். அதையெல்லாம் அவர் செய்தது போல அவர் இதையும் செய்தார். இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது அவர் திட்டம். யார் ஜெபித்தும் அதை அவர் செய்யவில்லை. நான் ஆணாக பிறக்க வேண்டும், இந்தியனாக பிறக்க வேண்டும், கருப்பாக பிறக்க வேண்டும், என் பெற்றோருடைய வாழ்க்கை வசதி இவ்வளவாக இருக்க வேண்டும் என்பது எல்லாம் அவர் தீர்மானித்தவை. இந்த உலகத்திலேயே இந்த வருஷத்திலே பிறக்க வேண்டும். அவர் தேவன். அவர் கவனமாக அவர் திட்டப்படி செய்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த உலகம் முழுதும் ரட்சிக்க அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இயேசுவை அனுப்பினது போல இந்த திட்டத்தையும் அவர் செயல்படுத்துவார். இதையும் அவர் திட்டமிட்டு இருக்கிறார். இயேசுவை அனுப்பிவிட்டு இதை செய்யாமல் இருப்பாரா? மறந்து போய்விட்டாரா? ஃபோட்டோ பிடித்து செவுத்திலே ஆணி அடித்துவிட்டு அதை தூக்கி மாட்ட எனக்கு தெரியவில்லை என்றால், இல்லை அது எனக்கு தெரியாது என்று பேசாமல் இருப்பாரா? இப்படி அவர் சொல்லுவார் என்றால் அது எப்படி? ஃபோட்டோவையும் பிடித்து பிரேம் போட்டு செவுத்தில் ஆணியும் அடித்தாயிற்று, செவுத்தில் மாட்டிய வேண்டியது தான் பாக்கி. அதே போல தான் இயேசுவையே இந்த உலகத்திற்கு இரட்சகராக அனுப்பிவிட்டு அவர் மூலமாக ரட்சிப்பை உண்டாக்கிவிட்டு இந்த உலகம் முழுவதையும் ரட்சிக்க நான் ஜெபித்தால்தான் அவர் செய்வார், இல்லாவிட்டால் அவர் தூங்கி விடுவார் என்று எண்ணுவது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! நீங்கள் உங்களை தீமையிலிருந்து விலக்கி சோதனையிலிருந்து தப்புவித்து அதனால் உங்களை கொண்டு தேவ சித்தம் இந்த உலகத்தில் நடப்பிக்க முடியுமானால் தேவன் நம்மை கொண்டு இந்த உலகத்தை ரட்சிப்பார். நீங்கள் அதற்கு இடம் கொடுத்தால் இதை அவரால் செய்ய முடியும். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்களானால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷனுடைய வழிகள் வேறு, தேவனுடைய வழிகள் வேறு. அவர் வழியில் நாம் சென்றால்தான் காரியம் நடக்கும். அவர் வழியில் தான் போக வேண்டும். நம் வழியில் அவரை வா வா என்று கூப்பிட்டால் அவர் வரமாட்டார். அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவரை காட்டிலும் நாம் ஞானிகள் அல்ல. அவருக்கு இடம் கொடுப்போம். நாம் தீமையிலிருந்து விலகி நமக்குள் ஒரு தீமையும் இல்லாதபடி சுத்தமாக சோதனையில் இருந்து தப்புவோம். அப்போது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நம்மால் அவருக்கு உண்டாகும். இப்படி ஒவ்வொருவராலும் அவருக்கு மகிமை உண்டானால் இந்த உலகமே ரட்சிக்கப்படும். நாம் அவர் வழியை அறியாததினால் தான் உப்பு ஆகாமல் இருக்கிறோம். வார்த்தையை பிடித்து கொண்டு கற்பனையின்படி நடக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாமல் மூன்றாவது தடையாகிய பக்தி கிரியைகளினாலே கெட்டுப்போய் இருக்கிறோம். அகம்பாவம் கொண்டு இருக்கிறோம். கண் சொறி போனவர்களாய் இருக்கிறோம். மூர்க்கம் கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை தீமையில் இருந்து விலக்கி சோதனையில் இருந்து தப்புவோம். அது போதும். அவர் ஜீவன் அப்போது நமக்குள் உண்டாகி இருக்கும். நாம் இதற்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த ஜீவனாலே பிழைத்தால் தீமை நமக்குள் வராது. சோதனைக்காரன் நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த மூன்றாம் தடை உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய பக்தி கிரியைகள் சுய புத்தி என்ற ஒன்றினால்தான் வருகிறது. நம் சுய புத்தி தான் தீமை என்று சொல்லுவேன். சுய புத்தி தான் நம்மை பக்தி கிரியை பெருக பண்ணுகிறது. தேவனை அதிகமாய் தேட வேண்டுமானால் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக உபவாசிக்க வேண்டும், அதிகமாக கொடுக்க வேண்டும், அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும், அதிகமாய் வேதத்தை ஆராய வேண்டும். ரெவரண்ட், மோஸ்ட் ஹோலி, இப்படியெல்லாம் பல தகுதிகளை பெற்றுக்கொண்டு உடையிலும் நடையிலும் நம்மை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். இவைகளெல்லாம் சுய புத்தியினுடைய வேலை, மாமிசம். இவைகளெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். நாம் தேவனை தேடுவது என்றால் உலக நன்மைகளை அவரிடத்திலே தேடி போவது என்று நினைக்கிறோம். மலர்களுக்கு ராஜாவுக்கு உடுத்து வித்ததைப் போல விற்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். நாம் ஜெபிக்கிறதுனால்தான் வேலை கிடைக்கிறது. நான் ஜெபித்தபடினால்தான் வீடு கிடைத்தது. ஜெபிக்காத எல்லோருக்கும் வீடு கிடைக்கிறது. ஜெபிக்காத எல்லோருக்கும் பள்ளியில் இடம் கிடைக்கிறது. ஜெபிக்காத எல்லோருக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரும் கெட்டு போய்விடவில்லை. நாம் ஜெபத்தை ஆராதிக்கிறோம். சுயபுத்தினாலே தூங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுயபுத்தி வெறும் தீமை, முழுக்க
தீமை. அது தீமை நிறைந்தது. அது நன்மையான தோற்றம் உடையது. ஆட்டுத்தோல், உள்ளே ஓநாய். இதுதான் சுயபுத்தி. வெளியே நன்றாக ஜெபிப்பார்கள், உள்ளே சுயநலக்காரர்கள். இதுதான் ஓநாய். வெளியே ஆட்டின் குணம். இயேசு இதை வன்மையாக கண்டிக்கிறார். நம் ஜெபத்தை கண்டு அவர் மயங்கிவிடவில்லை. அலங்காரமான வார்த்தைகள், ஜாலங்கள், தேவனுக்கே வசனங்களை கோட் பண்ணி ஜெபிக்க நமக்கு தெரியும். இது எல்லாம் வார்த்தை ஜாலங்கள். தேவன் இவைகளினால் ஏமாறுவது இல்லை. அவர் இதில் பிரியம் வைக்கவில்லை. சோதனை களங்களில் இருந்து நாம் தப்ப வேண்டும். இதுதான் நம் ஜெபமாக இருக்க வேண்டும். அவன்தான் அவருக்கு ராஜ்யத்தையும் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறான். மத்தேயு எழுதின 7ஆம் அதிகாரம் 4வது தடையை பற்றி பேசுகிறது. அது கள்ளப்போதகர்களை பற்றி பேசுகிறது. இந்த 3 தடையும் நம்மிடத்தில் இருந்துதான் வருகின்றன. அதற்கு மூல காரணம் நாம் தான். அவைகள் 3ம் முதலாவது சொல்லப்பட்டு 4வது தடை கடைசியாக சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன? இந்த 3 தடைகளையும் உணர்ந்தவன் 4வது தடையினாலே பாதிக்கப்பட மாட்டான். முதலாவது தடையை உணர்ந்தவன் 2வது தடையில் இருந்து தப்பித்துக் கொள்வான். 2வது தடையை உணர்ந்தவன் 3வது தடையில் இருந்து தப்பித்துக் கொள்வான். இந்த 3 தடைகளையும் ஏமாந்து தோற்றுவிட்டவன் 4வது தடையில் இருந்து தப்பவே முடியாது. கள்ளப்போதர்கள், நீ நியாயந்திருக்காதபடி ஒருவனையும் நியாயந்திருக்காதே என்கிறார் இயேசு. உன் சகோதரனின் கண்களில் இருக்கின்ற துரும்பை எடுக்க நீ முயற்சி பண்ணுகிறாய், உன் கண்ணில் இருக்கிற தூணை எடுத்துப்பார். இதுதான் கிறிஸ்துவனுடைய வழி. பிறருக்கு நாம் உபதேசிப்பது அல்ல, நம்மை நாம் விடுதலை ஆக்கிக் கொள்வதனால் பிறரை விடுதலை ஆக்கும் வழியை கண்டுபிடிக்கலாம். நம்மை விடுதலை ஆக்காதபடி பிறரை நாம் விடுதலை ஆக்க முடியாது. உன் கண்ணில் இருக்கிற தூணை எடுக்கும் வழி அறிந்து இருப்பாய், உன்னை நீ விடுதலையாக்கி இருந்தால். அப்பொழுது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசியும் எடுக்கும் வழியையும் அறிந்து கொள்ளலாம். உன் கண்ணில் தூணையும் வைத்துக்கொண்டு உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிற தூசியே பற்றி நீ கவலைப்படுகிறாய். பார்ப்பதற்கு எவ்வளவு நன்றாக இருக்கிறது. தன் சகோதரன் கண்ணில் தூசி இருக்கிறது. நாம் அவனுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், நடிக்கிறோம். மற்றவர்கள் எல்லோரும் கெட்டுப்போகிறார்கள். பார்ப்பதற்கு எவ்வளோ இப்படி பாரப்படுவது நன்றாக இருக்கிறது. ஆட்டுத்தோலை போர்த்தின ஓனாய் தான் நாம். தான் இன்னும் சீர்படாதபடி இருக்க, தான் கிறிஸ்துவின் ஜீவனை அடையாதபடி இருக்க பிறருக்காக அழுவது வீண். நாம் பிறரை நியாயந்திருப்போமானால் அதையே அளவினால் நமக்கும் அளக்கப்படும். என் கண்ணிலும் தூசி இருக்கிறதை நான் அறிந்த பின் பிறருக்கு நான் இரக்கம் காட்ட முடியும். பிறர் கண்ணிலும் இருக்கிற தூசியை பற்றி இயேசு சிலுவையில் சொன்னது போல இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியும். இவர்கள் அறியாமல் தானா சிலுவையில் அறைந்தார்கள்? நன்றாக தெளிந்த புத்தியில்தான் அதை செய்தார்கள். பகலில் விழித்து கொண்டு தான் செய்தார்கள். திட்டம் பண்ணி அதை செய்தார்கள். சதி திட்டம் பண்ணி இப்படியெல்லாம் குற்றம் சாட்டலாம் என்று குற்றம் சாட்டினார்கள். ராஜாவையும் திரளான அதிபதியும் ஏமாற்றினார்கள். இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேல் இருக்கட்டும் என்றார்கள். இத்தனையும் செய்துதான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், இவர்கள் அறியாமல் செய்தார்கள் என்று. இதை எப்படி அவர் சொல்ல முடிந்தது? இதைத்தான் தன் கண்ணில் இருக்கும் தூசியை சுத்தம் பண்ணினவன் சொல்லுகிற வார்த்தை. உன்னைப் போல நானும் அறியாதவனாக இருந்தேன். நானும் சத்தியத்தை அறியாமல் இருந்தால் இப்படித்தான் நடந்து இருப்பேன். நான் சத்தியத்தை அறிந்தபடியால் சிலுவை சுமக்கிறேன். பிறர் சத்தியத்தை அறியாதபடியினால் என்னை பகைக்கிறார்கள். இப்படித்தான் சத்தியத்தை அறியாதபடியால் இந்த உலகம் முழுவதும் தாறுமாறாக போய்கொண்டிருக்கிறது. சத்தியத்தை அறிந்தவன் இப்படி இருக்க மாட்டான். அறியாமல் செய்கிறார்கள். ஏனெனில் அறியாமைதான் நம்முடைய முதல் எதிரி. ஏற்கனவே நான் சொன்னது போல 3 தடைகள் அறியாமையின் அடிப்படையினால்தான் நம்மிடம் ஆட்சி செய்கின்றன. நம்மை அறியாததினால்தான் நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆவியில் எளிமை இல்லாமல் இருக்கிறோம். அறியாமைதான் கிறிஸ்துவின் ஜீவனை பெறாதபடி வெறும் வார்த்தையை பற்றி கொண்டு காய்ந்து போன சிறகாக கிடைக்கிறோம். முதலாவது தடை வாசலுக்குள் பிரவேசிக்கவில்லை. 2வது தடை வழியில் நடக்க விடவில்லை. 3வது தடையை பற்றி நான் சொல்ல வேண்டாம்.
அறியாமைதான் பக்தி கிரியைகளை செய்கிறார்கள். மிகுதியாக ஜெபிக்கிறார்கள், வேதத்தை ஆராய்கிறார்கள். கடினம்தான். சத்தியத்தை இன்னும் அறியாமல் எவ்வளவோ வேதத்தை ஆராய்ந்தாலும் மோஸ்ட் ரெவரண்டாய் இருந்தாலும் சத்தியத்தை நாம் அறியவில்லை, கிறிஸ்துவின் ஜீவனை அடையவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அறியாமைதான் நம் எதிரி. அறிந்து இருப்போமானால் பிசாசு அழிக்கப்பட்டது, மாம்சம் அழிக்கப்பட்டது. இதனை அறிந்து இருப்போம், அதிலிருந்து விடுதலை ஆகி இருப்போம். அறிவு விடுதலை கொடுத்துவிடும். கள்ளப்போதர்களும் இப்படி அறியாமையினால்தான் கள்ளப்போதர்களாக இருக்கிறார்கள். நாம் அதற்காக கள்ளப்போதர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் கிரியைகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார். அவர் உடையினாலும் இல்லை, அவர்கள் ஜபத்தினாலும் இல்லை, அவர்கள் சார்ந்திருக்கிற சபையோ சங்கத்தினாலோ இல்லை. நாம் சங்கத்தையும் சபையையும் ஏற்றுக்கொள்கிறோம். அதை கொண்டு மனுஷர்களை நேசிக்கிறோம். நாம் சபையை சேர்ந்தவர் என்றால் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். நாம் பேசுவதை அவர் பேசினால் ஏற்றுக்கொள்கிறோம். அப்புறம் எது கிரியை? கிரியை கொண்டு கள்ளப்போதர்களை கண்டுபிடிப்பீர்கள் என்றாரே, எது கிரியை? கனிகளில்தான் பேதம் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வது தப்பு அல்ல, ஆனால் எல்லோரையும் பின்பற்றுவது தான் தப்பு. எல்லோரோடும் பழகுவது தப்பு அல்ல, ஆனால் எல்லோரையும் பின்பற்றுவது தான் தப்பு. கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியைத்தான் கொடுக்கும். சரி, ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்கள் நம் மத்தியில் அநேகம் உண்மையான கிறிஸ்தவனாய் பார்ப்பது அரிது. ஏன் நாம் அப்படி ஆகக்கூடாது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கான வழியை தேடுங்கள். கண்டுபிடிப்பது கஷ்டம்தான், ஆனால் தேடுங்கள், நிச்சயம் கண்டுபிடிப்பீர்கள். இது நிச்சயமான வார்த்தை. தேடுங்கள், தட்டுங்கள், பொறுமை இழந்து தட்டுங்கள், திறக்கும் வரை தட்டுங்கள். வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாசிக்க சொல்கிறபடி விசுவாசித்து தட்டுங்கள். வார்த்தை நிறைவேற தட்டுங்கள். அப்பொழுது சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் நாம் இருப்பதை காணலாம். விசுவாசித்து நாம் அதை அடையும் வரை நாம் ஏற்கனவே சொன்னது போல தேடுவோம். கேட்க வேண்டியது எது என்று அறியாமல் இருக்கிறதுனாலேயே எதையோ கேட்கிறோம். நாம் தேடி நம் குறைகளை கண்டு நாம் கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும். நம் அறியாமையை கண்டுபிடிக்க வேண்டும். நம் தகுதியின்மையை கண்டுபிடிக்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்? ஞானத்தை கேட்க வேண்டும். நாம் பாவி என்பதை காணும்படி கேட்க வேண்டும். கிறிஸ்துவின் ஜீவனை அடையும் வழியை கேட்க வேண்டும். அதற்கான விசுவாசத்தை கேட்க வேண்டும். கிறிஸ்துவை எனக்குள் வெளிப்படுத்தும்படி கேட்க வேண்டும். அவர் எனக்குள் இருப்பதை நிரூபித்து காண்பிப்பார். அவர் சிலுவையில் குறைவில்லாத வண்ணம் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். அவர் இனி ஒரு முறை வந்து மரித்து எனக்குள் இரட்சிப்பை உண்டாக்க வேண்டாம். ஏற்கனவே அத்தனையும் செய்து முடித்து விட்டார். இனி நாம் இல்லை. இதை நாம் காண வேண்டும், காணும்படி கேட்க வேண்டும். இதை கண்டால்தான் நாம் விசுவாசிப்போம். எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை கண்டால்தான் கண்டபின் தெளிவாக விசுவாசிப்போம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதை பவுல் எப்படி சொல்கிறார்? அவர் கண்டுவிட்டார். இதை கண்டால் போதும், நாம் கேட்டது பலித்து விட்டது. அவர் காணும் வரை தட்டினார், காணும் வரை தேடினார். நாம் இவைகளை கேட்க வேண்டும். அவர் தேடினார், கேட்க வேண்டியதை கண்டபின் தட்டினார், திறக்கும் வரை தட்டிவிட்டார். பவுல் பரிசுத்த பவுலாக மாறிவிட்டார்.